நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இறைகின்றார், புது உறவொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இறைகின்றார், புது உறவொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரமேற்று இறைவார்த்தைகள் 1-8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாக்கியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார்.
சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 66. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணித்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். பாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சிதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது.
என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பு சீடர்களாய் வாழ இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார்கள் என்கிற உன்னதமான செய்தியை இன்றைய முதல் வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துச் சொல்கிறது. தொடக்க கால திரு அவை எவ்வளவு துன்புற்றிருக்கிறது. தொடக்க கால திரு அவையில் இயேசுவினுடைய இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக திருத்தூதர்களும் மற்ற சீடர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கினால் தங்களை இந்த கிறிஸ்தவம் என்கிற மறையோடு வாழ்வு முறையோடு இணைத்து கொண்ட ஒவ்வொருவரும் எவ்வளவு துன்புற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த கடந்த வாரங்களெல்லாம் நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் தாங்கள் சந்திக்க நேர்ந்த பொழுதிலும் அவர்கள் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து நற்செய்தியை பறைசாற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ தாங்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுதும் தங்களுக்கு மத்தியில் தீய செயல்பாடுகள் பலவை நடந்து உடலாலும் மன அளவிலும் உடல் அளவிலும் துன்பங்கள் பலவற்றை தாங்கிக் கொள்ள வேண்டிய சூழல் இருந்த பொழுதிலும் அவர்கள் இயேசுவின் நற்செய்தியை, இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க ஒரு நாளும் தளர்ந்து போகாத உள்ளத்தோடு தங்களது பணியினை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் இன்று நீங்களும் நானும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நாம் அறிந்து அதை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் அன்று ஒருவேளை துவண்டு போயிருந்தால், இதோ எங்களுக்கு இவ்வளவு துன்பம் என்று அவர்கள் ஒருவேளை எண்ணியிருந்தால், இந்த நற்செய்தியானது இன்று நமக்கு கிடைத்திருக்குமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். ஆனால் தங்களது உடலிலும் உள்ளத்திலும் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்ற அவர்கள் தொடர்ந்து இந்த நற்செய்திக்கு சான்று பகிர்கின்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவேதான் இன்று நாம் நம்மிடையே நம் மத்தியிலே நமது கரங்களிலே இந்த நற்செய்தி என்கிற பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியை நாம் எவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடங்களில் பிறருக்கு கொடுக்க போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல்வேறு துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் இந்த உன்னதமான பொக்கிஷத்தை நமக்கு கொண்டு வந்து நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே நற்செய்தியை இன்று நாம் வாழ்வாக்கி நமக்கு பின்வரும் தலைமுறைகளுக்கு நாம் அதை கொடுத்து செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இது நற்செய்தி என்ற இந்த வார்த்தையை, நற்செய்தி என்கிற இந்த இயேசுவினுடைய முழக்கத்தை, இதோ இந்த இறையாட்சி பணியை நாம் தொடர வேண்டும் என்றால் நாமும் செல்லுகின்ற இடங்களில் அல்ல, மாறாக நாம் வெளியில் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நம்மை ஒருவரும் கேட்கவில்லை. மாறாக நாம் வாழும் இடங்களில், நமது குடும்பங்களில், நாம் பணி செய்கின்ற இடங்களில் நாம் இந்த நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களை, நற்செய்தி என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இது உண்மையான வாழ்வு, நேர்மையான வாழ்வு, கடவுளுக்கு உகந்த வாழ்வு,
இதுதான் உண்மையான நற்செய்தியாக இருக்கின்றது. அதைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதோ நீ உன் அயலானை அன்பு செய்கிறாயா, அது உண்மையான நற்செய்தி. நீ யாரையும் வஞ்சித்து பறிக்காமல் இருக்கிறாயா, யாரையும் அடக்கி ஒடுக்காமல் இருக்கிறாயா, இதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். நீ யாரையும் புறம் தள்ளி யாரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இவர் வேண்டாதவர், இவர் உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்கிற பாகுபாடு பார்க்காமல் இருக்கிறாயா? அப்படி என்றால் நீ நான் சொல்லி கொடுத்த நற்செய்தியை, நீ படிப்பினையை வாழ்வாக்குகிறாய் என்று அர்த்தம். அப்படி என்றால் இதோ நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? நாம் இந்த நற்செய்தியின் தூதுவர்களாக, இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நமது குடும்பத்தில் நாம் வாழுகின்ற பகுதியில் யாரையும் வேண்டாதவர், இவர் வேண்டியவர் என்ற பாகுபாடு பார்க்காமல், இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பிரிவினை பாராட்டாமல், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லோருக்கும் நன்மை செய்யத்தான் கடவுள் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற புரிதலோடு நாம் வாழுகிற பொழுது நாமும் பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செயலின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு தங்களை வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் இரக்கமுடையவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் அன்பு செயலில் ஈடுபடுபவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் நன்மையை செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு உன்னதமான அழைப்புக்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பினை நமது வாழ்வாக்கி இதோ எவ்வாறு சீடர்களும் திருத்தூதர்களும் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து சென்றார்களோ, அதுபோல குறைந்தபட்சம் நாம் வாழுகின்ற இந்த இடத்திலாவது நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை நமது செயல்களின் மூலம் வெளிப்படுத்துவோம். அது கடவுளுக்கு உகந்ததாக அமையும். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களுக்கு செய்திடவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும்
நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை, உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர்
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு வழங்கிய அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து சென்ற ஆண்டவர் அவரைப் போல நம்மையும் நன்மைகளை செய்து நற்செய்தி அறிவிக்க இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பினை ஏற்று வந்திருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இணைத்து எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்த நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய் தருளும். அதனால் எங்கள் மீட்பரின் புனிதமிக்க பரிமாற்றம்
எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து சென்ற திருத்தூதர்களைப் போல நாமும் நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மே நீசமில்லாதவர் நீசரியாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பவமற்றார் ஆதியில்லாதோனே மாதினி பெற்றார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.